கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற வார்த்தைன்னா, அன்பு எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் நம்பும், எல்லாத்தையும் விசுவாசிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லிட்டு இங்க பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதியிருக்காரு. நம்மளோட தேவனோட அன்பு ரொம்ப மகா பெரியது. நம்ம அநேக தரம் நம்ம வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சிக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கும். தசம பாகம் காணிக்க கொடுக்குறோம், பரிசுத்தமா வாழ்றோம். நம்ம ஒரு குறையும் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில கரெக்டா ஓய்வு நாள் அனுசரிக்கிறோம், சர்ச் கரெக்டா போறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்களுக்குள் நம் வாழ்வதற்கான ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம கனிகளை கொடுக்காதபடிக்கு. இங்க அத்திமரம் ஊருக்கு வெளியாக ஒரு அத்திமரம் இருக்கு. இது உண்மையாவே நடந்த விஷயம். அப்ப அந்த அத்திமரத்துக்கிட்ட போய் ஏசப்பா கனிகளை தேடுறாரு. ஆனா அங்க கனியே இல்ல. அப்ப சீடர்கள் சொல்றாங்க, இது கனி குடுக்குற சீசன் கிடையாதே, இப்ப போய் அவர் கனிய தேடுறாரே சொல்லிட்டு, அவர் உடனே அத சபிச்சுட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க திரும்பி வரும்போது அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டிருக்கு. அநேக அத்திமரங்களின் உவமை பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அத்திமரம் உண்மையாவே சபிக்கப்பட்டது. இது உண்மையாவே நடந்த விஷயம். நமக்கும் கர்த்தர் 1 வருஷம், 2 வருஷம்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீர் பாய்ச்சுறாரு, விதைகளை போடுறாரு, நம்மள பராமரிக்கிறாரு, எல்லாமே செய்றாரு. நம்ம புத்தி கெட்ட அத்தி மரத்தை போல கனி கொடுக்க முடியாத டைம்லயும் நம்ம கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இங்க அன்பே செலுத்துறதுக்கு ஒரு வழி கூட இல்ல. 1% கூட சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு வெறுப்பு தான் வருது. நமக்கு ஒருத்தவங்க கிட்ட பகை தான் வருது. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம அன்பு செலுத்துறவர்களா இருந்தால் மாத்திரம் தான் அது கனி கொடுக்கிற மரமா இருக்கு. இங்க கனியை கொடுக்க முடியாத சீசன் தான். கனியை கொடுக்கறதுக்கு வகையே கிடையாது. எப்படி கனி கொடுக்க முடியும்? என்ன வெறுப்பு மட்டும் கொடுக்குறாங்க. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன துன்புறுத்துறாங்க. வார்த்தையினால் துன்புறுத்துறாங்க, பார்வையினால் துன்புறுத்துறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க. இங்க அன்பு செலுத்த வழியே இல்ல. அந்த ஒரு சீசன்ல தான், அந்த ஒரு டைம்ல தான் கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். இது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான், கடினமான செயல் தான். ஆனா கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. அதை நாம் செய்கிறவர்களாய் நாம் இருந்தோமானால் கர்த்தர் நம்மளை சபிக்க மாட்டார். அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.